வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். டெல்லியில் காதலனுடன் இணைந்து கணவரை கொலை செய்த மனைவி கைது. இருவருக்கும் இடையிலான டெக்ஸ்ட் சாட் மூலம் விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது. புதுச்சேரி கடற்கரையில் போலீசாருக்கு உதவியாக முதல் முறையாக ரோந்து பணியில் ரோபோ. அதிகாரிகள் முன்னிலையில் செயல் விளவுக்கும் நடந்த நிலையில் குறைகளை களைந்த பின் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளது. கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தற்காலிகமாக இடைநீக்கம். கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு. காவல்துறையில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. உளுந்தூர்பேட்டை கார் விபத்து வழக்கில் மதுரை ஆதீனத்திடம் சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. அறையில் தனியாக இருந்த காதலியை கத்தியால் குத்தி கொண்டு விட்டு காதலன் தப்பி ஓட்டம். போன் நம்பரை பிளாக் செய்துவிட்டு வேறொரு ஆண் நண்பருடன் பழகியதால் வெறிச்செயல். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கணிசமான வாக்குகள் பெறுவார். கார்த்திக் சிதம்பரம் பேச்சு. 2036 ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியை மனதில் கொண்டு தேர்வு செய்யப்பட்ட 3000 விளையாட்டு வீரர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 50,000 உதவித்தொகை மத்திய அரசு வழங்கி வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றி வந்த வேற்று மதத்தைச் சேர்ந்த மேலும் 4 ஊழியர்கள் பணியிட நீக்கம். விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.